உயிருள்ள 20 பிணைய கைதிகள் விடுதலை. இஸ்ரேல் வழங்கிய முக்கிய தகவல். காசா அமைதி திட்ட ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட ட்ரம்ப். உக்ரைனுக்கு ஏவுகணை வழங்க ட்ரம்ப் திட்டம். ரஷ்யா கடும் எச்சரிக்கை. ஆங்கில கால்வாயில் ரஷ்ய நீர்மூழ்கி. நேட்டோ வெளியிட்டுள்ள செய்தி. அமெரிக்காவுக்கு பதிலடி கொடுத்துள்ள ஆப்பிரிக்க நாடு. ஹமாஸ் பிடியிலிருந்து 20 இஸ்ரேலிய பிணைய கைதிகள் இன்று விடுவிக்கப்பட்டுள்ளனர். இஸ்ரேல் ஹமாஸ் இடையே போர் நிறுத்தமானது அமலுக்கு வந்துள்ளது. அமெரிக்காவின் முன்னெடுப்பில் உருவான இந்த அமைதி ஒப்பந்தத்தின் முக்கிய அம்சமான பிணைய கைதிகள் விடுவிப்பை ஹமாஸ் தற்போது முன்னெடுத்து வருகிறது. இதன் ஒரு பகுதியாக ஹமாஸ் பிடியிலுள்ள உயிருள்ள 20 இஸ்ரேலிய பிணைய கைதிகள் விடுவிக்கப்பட்டுள்ளனர். இதனை இஸ்ரேலிய இராணுவம் உறுதிப்படுத்தியுள்ளது. மேலும் 13 பிணைய கைதிகள் கொண்ட இரண்டாவது குழு விரைவில் செஞ்சிலுவை சங்கத்திடம் விடுவிக்கப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பிணைய கைதிகள் தற்போது இஸ்ரேலிய படைகள் கட்டுப்பாட்டில் உள்ள காசா பகுதிக்கு கொண்டு செல்லப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். காசா அமைதி திட்ட ஒப்பந்தத்தில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கையெழுத்திட்டுள்ளார். எகிப்தின் சாம் எல் ஷேக் நகரில் நடைபெற்ற வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த கூட்டத்தில் காசாவுக்கான சர்வதேச அமைதி ஒப்பந்தம் முறைப்படி கையெழுத்தானது. இந்த வரலாற்று ஒப்பந்தத்தில் முதல் நபராக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கையெழுத்திட்டார். இதையடுத்து இந்த ஒப்பந்தம் கிட்டத்தட்ட 3000 ஆண்டுகள் எடுத்துக்கொண்டது. இதை நம்ப முடிகிறதா? இந்த ஒப்பந்தம் நிச்சயமாக நிலைத்திருக்கும் என்று ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ட்ரம்பை தொடர்ந்து துருக்கி ஜனாதிபதி எர்டோகான், எகிப்து தலைவர் அப்துல் ஃபத்தா அல் சிசி ஆகியோர் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர். அமைதி ஒப்பந்தம் குறித்து பத்திரிகையாளரிடம் ட்ரம்ப் தெரிவித்துள்ள கருத்தில் இது உலகிற்கே நம்ப முடியாத நாள் என்று குறிப்பிட்டுள்ளார். மேலும் இந்த ஒப்பந்தம் வெற்றிகரமாக செயல்பட்டால் மத்திய கிழக்கில் ஏற்பட வாய்ப்பு இருக்கும் 3ஆம் உலகப் போர் தடுக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். உக்ரைனுக்கு ஏவுகணை வழங்கும் ட்ரம்பின் திட்டத்தை எதிர்த்து ரஷ்யா கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் உக்ரைனுக்கு நீண்ட தூர டோமஹாக் ஏவுகணைகளை வழங்கும் திட்டத்தை பரிசீலித்து வருவதாக அறிவித்துள்ளார். இது ரஷ்யாவுடன் நடைபெறும் போரில் உக்ரைனின் தாக்குதல்களை வலுப்படுத்தும் முக்கிய நடவடிக்கையாக கருதப்படுகிறது. ஆனால் ரஷ்யா இந்த முடிவுக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து அக்டோபர் 13 பேசிய ரஷ்யாவின் முன்னாள் ஜனாதிபதி டிமிட்ரி மெத்வதேவ், அமெரிக்க டோமஹாக் ஏவுகணைகளை வழங்கினால் அது அனைவருக்கும், குறிப்பாக ட்ரம்பிற்கே மோசமாக முடிவுகளை ஏற்படுத்தும் என எச்சரித்துள்ளார். டோமஹாக் ஏவுகணைகள் அணு ஆயுதம் கொண்டுள்ளதா அல்லது சாதாரண ஆயுதமா என்பதை ஏவிய பிறகு வேறுபடுத்த முடியாது என்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். இது ரஷ்யாவின் பாதுகாப்பு நெருக்கடியாக மாறும் என்றும் அணு பதிலடி கூட சாத்தியமுள்ளதாக மெத்வதேவ் குறிப்பிட்டுள்ளார். போர் முடிவடையாவிட்டால் டோமஹாக் ஏவுகணைகள் வழங்கப்படும் என ட்ரம்ப் ரஷ்யாவுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஆனால் மெத்வதேவ் இதை வெறும் வெற்று மிரட்டல் என விமர்சித்துள்ளார். எப்போது வேண்டுமானாலும் வெடித்து சிதறலாம் என கருதப்பட்ட ரஷ்ய நீர்மூழ்கி கப்பல் ஒன்று ஆங்கில கால்வாயில் பயணம் செய்யும் காட்சிகள் வெளியாகியுள்ளன. நோவோ ரொசிஸ்க் என பெயரிடப்பட்டுள்ள ரஷ்யாவுக்கு சொந்தமான அணு ஆயுதம் சுமந்து செல்லும் திறன் படைத்தது என கருதப்படும் நீர்மூழ்கி கப்பல் ஒன்று ஆங்கில கால்வாய் வழியாக ரஷ்யா நோக்கி புறப்பட்டுள்ளது. அந்த கப்பல் பயணிப்பதே நேட்டோ நாடுகளின் போர்க்கப்பல்கள் மாறி மாறி கண்காணித்த வண்ணம் உள்ளன. மத்திய தரைக்கடலில் பழுதானதால் அதிலிருந்து எரிபொருள் வெளியேறி அது எப்போது வேண்டுமானாலும் வெடித்து சிதறலாம் எனும் ஒரு அபாய நிலை காணப்பட்ட நிலையில் தற்போது அந்த நீர்மூழ்கி ரஷ்யா நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. நோவோரோசிஸ்க் நீர்மூழ்கி கப்பல் ஆங்கில கால்வாயில் பயணிக்கும் காட்சியை சமூக ஊடகமான எக்ஸில் வெளியிட்டுள்ள நேட்டோ அமைப்பு அந்த செய்திக்கு நாங்கள் கவனித்துக் கொண்டு இருக்கிறோம் என்று தலைப்பு கொடுத்துள்ளது. ரஷ்யாவை எச்சரிக்கும் வகையில் அந்த செய்தி வெளியிட்டுள்ளதாக ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. அமெரிக்காவின் சுற்றுலா விசா விதிமுறைக்கு பதிலடி அளிக்கும் விதமாக ஆப்பிரிக்க நாடான மாலி அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. மேற்கு ஆப்பிரிக்க நாடான மாலி சுற்றுலா மற்றும் வணிக விசா பெறும் அமெரிக்க குடிமக்களிடம் $10,000 வரை பிணைத்தொகையை கட்டாயமாக விதிக்க முடிவு செய்துள்ளது. இது அமெரிக்கா மேற்கொண்ட புதிய விசா கட்டுப்பாடுகளுக்கு பதிலடி நடவடிக்கை ஆகும். மாலியின் வெளிவிவகார அமைச்சகம் அமெரிக்கா ஒரு பக்கமாக அந்த கட்டுப்பாட்டை விதித்ததால் அதே மாதிரியான விசா திட்டத்தை நாங்கள் அமெரிக்க பிரஜைகளுக்காக உருவாக்குகிறோம் என தெரிவித்துள்ளது. அமெரிக்க தூதரகம் இந்த கட்டுப்பாடு அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்பை உறுதி செய்யும் முயற்சியாகவே இருக்கிறது என விளக்கம் அளித்திருந்தது. இரு நாடுகளும் சமீபத்தில் தங்கள் இருதரப்பு உறவுகளை மேம்படுத்த முயற்சி செய்திருந்தன. ஜூலை மாதத்தில் அமெரிக்க அதிகாரிகள் மாலிக்கு சென்றிருந்த போது
பயங்கரவாத எதிர்ப்பு ஒத்துழைப்பு மற்றும் பொருளாதார கூட்டாண்மை குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினர். மாலியின் தங்கம் மற்றும் லித்தியம் வளங்களை பயன்படுத்தும் வாய்ப்புகள் குறித்து விவாதிக்கப்பட்டது. 2021ஆம் ஆண்டு மாலியில் நடந்த இராணுவ புரட்சிக்கு பின்னர் ஜெனரல் காசிமி கோய்ட்டா ஆட்சியை கைப்பற்றினார். அவர் ரஷ்யாவுடன் நெருக்கம் ஏற்படுத்தி பிரான்ஸ் படைகளை வெளியேற்றினார். ரஷ்யாவின் வாக்னர் குழுவை கொண்டு வந்தார். தற்போது அந்த குழுவை ஆப்பிரிக்கா கோப்ஸ் என்ற புதிய அமைப்பு மாற்றியுள்ளது. இந்த சூழலில் மாலியின் புதிய விசா கட்டுப்பாடு அமெரிக்காவின் குடிவரவு கொள்கைக்கு எதிரான முக்கிய பதிலடி நடவடிக்கையாக பார்க்கப்படுகிறது.